السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்நசப் என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பகுதியை காண இருக்கின்றோம். இப்போ முதல் பகுதி ஒரு நீண்ட பாடத்தை நாம் பார்த்தோம். நசப் என்றால் தொடர்பு படுத்துவது, ஒரு வார்த்தையை இன்னொருத்தருடன், ஒரு நாட்டையோ ஒரு மொழியையோ அல்லது ஒரு தேசத்தையோ ஒரு சிறிய ஊரையோ அல்லது தொழிலையோ ஒருவருடன் தொடர்பு படுத்துவது. இப்ப அரபு என்பதுடன் அரபியுன், அரபி சார்ந்தவர். இப்ப தமிழர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தொடர்பு படுத்துறதுன்னா அதோடைய பொது சட்டம் என்ன, எதுவெல்லாம் அந்த பொது சட்டத்துக்கு கீழே வராது என்பதையெல்லாம் தெளிவாக கண்டோம். இன்று நாம் பார்க்க போகின்றது அல் கிஸ்முஸ் சானி, இரண்டாவது பகுதி. அதனுடைய தெளிவுகள் எல்லாம் அவங்க பார்த்துட்டோம். அது தொடர்பு படுத்துவதோடைய பொது சட்டம், அதோடைய தெளிவுகள் எல்லாம். இப்பொழுது இரண்டாவது பகுதியை நாம் காண இருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது பாடம் என்ன என்பதை பார்ப்போமா? அந்நசபு இலா ஃபஈலத்தின் வ ஃபுஐலத்தின். ஃபஈலத்தினும் ஃபுஐலத் என்ற வசனின் பிரகாரம் தொடர்பு படுத்துவது, அதான் முதலாவது பாடம். அப்ப எப்படி தொடர்பு படுத்துறதுன்றதான் என்ன செய்ய போறோம், இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? ஹனீஃபத்துன். அப்ப ஹனீஃபத்துனா என்ன? அதாவது ஹனீஃபா என்பது என்ன குறிக்கும் என்றால், நேரான பாதையில் இருப்பவர், எந்த பக்கமும் சாயாமல் நேரான பாதையில் இருப்பவர்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப ஹனஃபியுன்னா அந்த நேரான பாதையை சார்ந்தவர். அசல்ல இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஹனஃபி மதுஹபை குறிப்பார்கள். அதாவது அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அந்த அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை சார்ந்தவர்கள் சொல்றதுக்கு ஹனஃபியூன் என்பார்கள். சரியா? இங்க அந்த அபூ ஹனீஃபான்னு கொடுக்காம ஹனீஃபத்து கொடுத்ததுனால நம்ம அசல் அர்த்தம் வச்சு சொல்றோம். தவறான பாதையின் பக்கம் சாயாமல் நேரான பாதையில் இருப்பவர், நேரான பாதையை இருக்கக்கூடியவரை சார்ந்தவர். அதே போல கபீலத்துன்னா என்னது? கோத்திரம். கபலியுன்னா கோத்திரத்தை சார்ந்தவர். இப்ப இங்க என்ன சட்டம்? ஃபர்ஸ்ட் இங்க மூணுத்தையும் பாருங்க. இது ஃபஈலத் வசன் தான், ஹனீஃபா. இது ஜலீலத்தும் ஃபஈலத் வசன் தான். ஃபஈலத், ஜலீலத், ஃபஈலத், ஹனீஃபத். அதே போல ஃபஈலத், தவீலத். ஆனா இங்க பாருங்களேன், அதுக்கு தஸ்ரீர் எடுக்கும்போது மூணுமே ஒரே வசன் தான். ஆனா என்னவாகுது, இதுக்கு தஸ்ரீர் எடுக்கும்போது ஹனஃபின்றோம். அப்ப இதுக்கு தஸ்ரீர் எடுக்கும்போது ஜலீலி, ஜலலின்னு தானே சொல்லணும். ஹனஃபி மாதிரி ஜலலின்னு தானே சொல்லணும். அதே போல தவீலத்துக்கு தவலின்னு தானே சொல்லணும். ஹனஃபி, ஜலலி, தவலி எல்லாம் ஒரே மாதிரி தானே வரணும். ஆனா இதுக்கு மட்டும் ஹனஃபின்றோம். ஆனா இதுக்கெல்லாம் எதுவுமே மாத்தாம தனிசுடைய தாவை மட்டும் போக்கிட்டு ஜலீலின்றோம். இங்க தனிசுடைய தாவை மட்டும் போக்கிட்டு தவீலின்றோம். காரணம் என்ன? மூணுமே ஃபைல தௌசண்ட் தான். ஆனா அதுக்கு தஸ்வீர் எடுக்கும் போது இப்படி வித்தியாசப்படுதே. அதோடைய காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபைல தௌசண்ட்க்கு எப்படி எடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஐன் கலிமாவுக்கு ஃபத்ஹ் கொடுக்கப்படும். நூன் தானே ஐன் கலிமா, அதுக்கு ஃபத்ஹ் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? அதோடைய யா போக்கப்படும். ஃபைலத்துல வரக்கூடிய யா போகும். என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐன் கலிமாவுக்கு ஃபத்ஹ் கொடுக்கணும், ரெண்டாவது யாவை போக்கணும், இது ரெண்டாவது. சரியா? அவ்வளவுதான். ஹனஃபியும் அதுக்கப்புறம் இப்படி மாறிடும். ரெண்டு தான். ஃபைல துசுன்ல வந்தா பொது சட்டம், நசபின் சமயத்தில் ஐன் கரிமாவுக்கு ஃபத்ஹ் கொடுக்கிறோம், இந்த யாவை போக்குறோம். அப்ப இங்கேயும் என்ன செய்யக்கூடாது? ஐன் கலிமாவுக்கு ஃபத்ஹ், யாவை போக்கணுமா? கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐன் கலிமாவும் லாம் கலிமாவும் தல்ஈஃப், ரெட்டிப்பாக்கப்பட்ட வார்த்தை. காஃபும் தல்ஈஃப்னா நம்ம படிச்சிருப்போம். ஒரே எழுத்து ஐன் கலிமா லாம் கலிமாவும் இருந்தா அது தல்ஈஃப் என்பார்கள். ஓகேவா? இங்க பாருங்க, ஐன் கலிமாவும் லாம் தான் இருக்கு, லாம் கலிமாவும் லாம் தான் இருக்கு. இங்கேயும் ஐன் கலிமா காஃபு, இதுவும் காஃபு. இங்க ரெண்டு வேற தானே இருந்துச்சு, லாமு பா. இங்க ஃபா நூன் மாறி மாறி இருக்கு. அப்ப இங்க ரெண்டுமே ஒன்னா இருக்கனால
இந்த ஜலலீன் படிக்கிறது சிரமமா இருக்கும். அதை விட ஈஸி இந்த ஜலீலியன் என்று படிக்கிறது தான். இதை ஹக்கீன் படிக்கிறதை விட ஹக்கீக்கின்னு படிக்கிறது தான் ஈஸி. அதனால தான் தல்ஈஃப் தான் காரணம். ஏன் இந்த மாதிரி வரலன்னு கேட்டீங்கன்னா அது காரணம் என்ன? இது தல்ஈஃபா இருக்கிறது தான் காரணம். அதே போல இதுல ஏன் வரல கொஸ்டின் வரும்ல. இதுல ஏன் வரல? ஏன்னா இது ஐன்கலிமா இல்லதான் இருக்கு. அதுதான் காரணம். இதுல ஐன்கலிமா இல்லத்துல இல்ல சஹீஹான எழுத்தாதான் இருந்துச்சு நூனு பானு. ஆனா இங்க ஐன்கலிமா இல்லத்தா இருக்கு, வாவா இருக்கு. இப்ப இல்லத்தா இருக்கும் பொழுது தவலீன் படிக்கிறது கஷ்டம். தவலீன் படிச்சோம்னா வாவுக்கு ஃபத்தஹ் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தா ஏழானுடைய சட்டத்தின்படி அந்த வாவா அலிஃபா மாத்தணும். அப்ப தவலின்றது தாலீன் மாறிடும். இப்ப தாலின் மாறிடுச்சுன்னா அது பார்க்க எப்படியே இல்ல, ஒரு அசல் தவீலால இருந்து வந்த மாதிரியே இல்ல. தாலியும் தவீலா ஒரே மாதிரியா இருக்கு. இப்ப அது தவலின்னு எடுத்தோம்னா இந்த வாவ் அலிஃபா மாறிடும். ஏனாளுடைய சட்டம் தாலின்னு மாறிடுச்சுன்னா தவீலாவும் தாலியும் ஒரே மாதிரி இல்ல, அது ஏதோ வேற ஏதோ ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு. அதனாலதான் தாலின்னு எடுத்தா அது என்னவாக மாட்டேங்குது, ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிதான் தவீலா தவீலி. சரியா? இப்ப ஒரே மாதிரி இருக்கா? தவீலால இருந்து வந்த மாதிரி இருக்கா தவீலி. தாலின்னு சொன்னா தவீலால இருந்து வந்த மாதிரியா இருக்கும். அதனாலதான் தவலி தாலியா மாறதுக்கு அது போக்காம தவீலினே படிச்சிடலாம்னு சொல்லிதான் இப்படி படிக்கிறாங்க. சரியா? இது முதலாவது சட்டம். ரெண்டாவது ஃபுஐலத் வஸன்ல. ஃபுஐலத் வஸன்ல என்ன செய்யணும்னா ஒண்ணுமே இல்ல, அந்த யாவை மட்டும் போக்கிடணும். உபைதானா அந்த யாவை மட்டும் என்ன செய்யணும், போக்கிட்டு என்னது ஜுஹைனா உபைதா ஜுஹனி உபதின்னு படிக்கணும். சரியா? அந்த யாவை மட்டும் நம்ம என்ன செய்யணும், போக்கிறோம் ஃபுஐலா வஸன்ல. அப்ப உமைமால உமைமீன் படிக்கிறோம். இங்க ஏன் போக்கல, யாவ போக்கல? காரணம் தல்ஹீஃப் தான் காரணம். சரியா? தல்ஹீஃப் தான் என்னது காரணம், அதனாலதான் போக்கல. அப்ப உமமீன் படிக்கிறது விட உமைமீன் படிக்கிறது இலகுவானது, அதனால போக்கல. ஹுரைரா ஹுரைரியும் தான் படிக்கணும், ஹுரைரின்னு படிச்சிடக்கூடாது. சரியா? ஏன்னா காரணம் அதேதான், என்னது தல்ஹீஃப் தான் காரணம். இங்க பாருங்களேன், உயைனானா உயனின்னு படிக்கிறாங்க. இங்க மாத்தணும். இங்க என்ன தவீலாவுக்கு தவலின் மாத்தல, தவீலின் தான் படிச்சு தவலின் மாத்தல. ஆனா இங்க உயைனாக்கு என்ன செஞ்சிருக்கோம், உயனின்னு மாத்திருக்கோம், உயனின்னு. காரணம் என்ன? இதுக்கும் இதுக்கும் இந்த ஒரு இடத்துலதான் வித்தியாசப்படுது. என்னன்னா இது தவலின்னு வரும், அப்ப ஏழாவது சட்டம் வந்து தாலின்னு மாறும். ஆனா இங்க உயனின்னு வரும். கரெக்டா? உயனின் வரும்போது யாவுக்கு ஃபத்தஹ் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தாதான் ஏழாவது சட்டம் வரும். இங்க யாவுக்கு ஃபத்தஹ் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹே வரல, லம்முதான் வருது, அதனால ஏழாவது சட்டம் வராது. அதனால நம்ம தாராளமா உயனின் படிக்கலாம். ஆனா இங்க தவாலின் படிக்கும்போது வாவுக்கு ஃபத்தஹ் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வருது, அப்ப ஏழாவது சட்டம் வந்து தாலின் மாறிடும். இங்க ஃபத்தஹ் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தாதான் ஏழாவது சட்டம் வரும். இங்க லம்மு இருக்கனால ஏழாவது சட்டம் வராது, அதனால உயனியனே நம்ம படிக்கலாம். சரியா? அதனால இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்யல, இந்த ரெண்டும் வேறுபடுது. மத்தபடி இந்த ரெண்டுலயும் எனது ஒன்றுபடுது. சரியா? சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைல தோசன்ல வந்தா யாவை போக்கணும், ஐன்கலிமாக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும். ஆனா தல்கீஃபா இருந்தாலோ அல்லது ஐன்கலிமா என்னவாக இருந்தால் இல்லத்தாக இருந்தாலோ அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், சாதாரணமாக நசபுடைய யாவை மட்டும் கடைசியில் சேர்க்க வேண்டும். தானிசுடைய தாவை போக்கணும், கடைசியில அந்த நசபுடைய யாவை சேர்க்கணும். அவ்வளவுதான். தலீஃபாக இருந்தாலோ ஐன்கலிமா என்னவாக இருந்தால் இல்லத்தாக இருந்தாலோ பொதுவான நசபுடைய சட்டம் வந்துவிடும். தானிசுடைய தாவை போக்குறோம், சத்த செய்யப்பட்ட யாவை சேர்க்கிறோம். அதுவே தலீஃப் இல்லாம இல்லத்து இல்லாம இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அந்த நூனுக்கு ஐன்கலிமாக்கு ஃபத்தஹ் கொடுக்கிறோம், யாவை போக்கணும். அதே போலதான் ஃபுஐல தோசனுக்கும் வந்தால் தனி சொல்லிய தாவை போக்குவோம், அதே போல யாவையும் என்ன செய்வோம், போக்குவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா நசபுடைய யாவை சேர்ப்போம். இது ஃபுஐல தோசனுக்கு இதான் சட்டம். ஆனா தல்ஈஃபாக இருந்தால் மட்டும் அது சட்டம் வராது. சாதாரணமான தானி சொல்லி தாவை மட்டும்தான் போக்கணும், ஷத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்கணும். எப்போ தலீஃபுக்கு மட்டும்தான். ஃபுஐல தொசனா இருந்தா தலீஃபா இருந்தா மட்டும்தான் இந்த சட்டம் வராது. சரியா? மற்றபடி இல்லத்தாக இருந்தாலோ அல்லது எப்படி வந்தாலும் சரி அந்த யாவை போக்கி விட வேண்டும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம். சரியா? பாருங்கள், இப்பொழுது நம்ம என்ன செய்வோம், அர்த்தம் வைத்து பாடத்தை பார்த்து விடுவோமா? வாருங்கள். அல் அம்சிலத்து, உதாரணங்கள். அப்ப ஹனீஃபத்து ஹனஃபியும். சரியா? அப்ப ஹனீஃபா என்ற வார்த்தைக்கு அசல் அர்த்தம் சொல்லிட்டோம். அது ஹனஃபின்னு படிக்கணும். கபீலத்துனா கோத்திரம், கபலியன கோத்திரத்தை சார்ந்தவன். அதுக்கப்புறமா என்ன இருக்கு, ஜலீலத்துன் மகத்தானது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப ஜலீலத்துன் கண்ணியமானது, ஜலீலியுன் கண்ணியத்தை சார்ந்தவன், ஹக்கீக்கத்துனா உண்மை, ஹக்கீக்கியுன்னா உண்மையை சார்ந்தவன், கபீலத்துனா நீளமானது,
தவீலியுன்னா நீளத்தை சார்ந்தவன். ஓகேவா? அப்ப கவீமத்துன்னா நேராக்கப்பட்டது, கவீமியுன்னா நேராக்கப்படப்பட்டதை சார்ந்தவன். அதுக்கப்புறம் பாருங்க, ஜுஹைனத்து கோத்திரம், ஜுஹைனா கோத்திரம், ஜுஹனியுன்னா அந்த ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்தவன். உபைதா என்பது பெயர், அபு உபைதான்பாங்கல்ல. அப்ப அப்ப உபைதா என்பதற்கு என்ன வந்திருக்கீங்க? அஹ் உபதியுன், அந்த உபைதாவை சார்ந்தவன். உபைதா என்பது பெயர், சரியா? அந்த உபைதாவை சார்ந்தவன் அர்த்தம். ஓகேவா? அந்த உபைதா என்ற நபரை சார்ந்தவன். உமைமா என்பதும் பெயர், அதுக்கு என்ன வந்திருக்கிறது? உமைமா என்ற நபரை சார்ந்தவன், உமைமியுன். ஹுரைரா என்பதும் பெயர், அந்த ஹுரைராக்கு ஹுரைரியுன், அந்த ஹுரைரா நபரை சார்ந்தவர். சரியா? அப்ப உமைமாக்கு உமைமியுன், உமைமா என்ற நபரை சார்ந்தவர். சரியா? அதுக்கு வந்து உயைனா, உயைனானா இதுவும் பெயர் தான், உயனியுன், அந்த உயைனா என்பவரை சார்ந்தவர். சரியா? அப்ப எல்லாம் இப்படிதான் படிக்கணும். அதுக்கப்புறமா என்ன இருக்கு? ஆஹ் நுவைருன். இப்ப என்றால் அதுவும் ஒரு பெயர் தான், நுவரியுன். அப்படின்னா நுவைர் என்ற நபரை சார்ந்தவர். இதுதான் இதோடைய அர்த்தங்கள். சரியா? வாருங்கள், இத சட்டத்தை முன் சுருக்கம் பார்த்து விட்டோம். இப்பொழுது அதோடைய பஹஸை பார்ப்போம். அல் பஹசு ஆய்வு. உந்துர் பார் இலல் அஸ்மா இல் ஊலா ஃபி தாயிஃபத்தி. ஊலான்னு அர்த்தம், அம்சானா ஊலா முதலாவதுன்னு அர்த்தம். சரியா? பானா ரெண்டாவதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப முதலாவது பகுதியிலே உள்ள முதல் பெயர்ச்சொற்களின் பக்கம் பார். தஜித், அப்படி பார்த்தாயானால் அந்த பெயர்ச்சொற்களை பெற்றுக்கொள்வாய். ஜமீ அஹா, அந்த பெயர்ச்சொற்கள் அனைத்தையும் அலா வஸ்னி ஃபஈலத்தின், ஃபஈலத் என்ற வஸ்னின் பிரகாரம் பெற்றுக்கொள்வாய். இப்ப எல்லாமே ஹனீஃபா, கபீலா, ஜலீலா, ஹக்கீகா, தவீலா, எல்லாமே ஃபஈலத் வஸ்னில தான் பெற்றுக்கொள்கிறோம். சரியா? ஒய்தா தம்மல் தஹா, அந்த பெயர்ச்சொற்களை நீ சிந்தித்தாயானால் பாதன் நிஸ்பதி இலைஹா, அந்த பெயர்ச்சொற்களின் பக்கம், ஃபைலத் என்ற வசனின் பக்கம் உள்ள அந்த பெயர்ச்சொற்களின் பக்கம் தொடர்பு படுத்திய பிறகு அந்த பெயர்ச்சொற்களை நீ சிந்தித்தாயானால் ரஐத, நீ பார்ப்பாய், அன்ன ஃபைலத, நிச்சயமாக அந்த ஃபைலத் என்ற வசன் ஆகிறது ஃபுதிஹத் ஐனுஹா, அந்த வசனுடைய ஐன் கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டது, ஃபைலத்துடைய ஐன் கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டது. ஃபில் மிசாலைனி ஊலையின், என்னது அவ்வளைனி, முதல் இரண்டு உதாரணத்திலே அந்த ஃபைலத் என்ற வசனின் ஐன் கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டது. வஹுதிஃபத் யாஉஹா இந்த நசபி, அந்த தொடர்பு படுத்தும் சமயத்தில் அந்த ஃபைலத்துடைய யா கலிமா, அந்த யா எழுத்து போக்கப்பட்டது. இன்னும் அந்த ஃபைலத்துடைய யா போக்கப்பட்டுள்ளது. அப்படிதானே? முதல் ரெண்டு வார்த்தை இதுதான். அந்த ரெண்டு வார்த்தையில ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கு, தொடர்பு படுத்தும் சமயத்துல இந்த யா என்ன செய்யப்பட்ட, ஃபைலத்துடைய யா போக்கப்பட்டுள்ளது. சரி, முதல் ரெண்டுல மட்டும். ஓகேவா? அதே போல வலம் துஹதஃப், இன்னும் போக்கப்படவில்லை, ஃபில் அம்சிலத்தில் அர்பஅத்தி தாலியத்தி, பின்வரும் நான்கு உதாரணங்களிலே அது போக்கப்படவில்லை. ஃபமஸ் சபபு, காரணம் என்ன? தஅம்மலில் இஸ்மைனி சாலிச வர்ராபிய, மூன்றாவது இன்னும் நான்காவது பேர் சொல்லை நீ சிந்தி. அப்படி சிந்தித்தான் ஏன்னா தஜிதுஹுமா, அந்த இரண்டு பேர்ச்சொல்களையும் நீ பெற்றுக்கொள்வாய். முலாஃபைனி, இரட்டிப்பாக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய். அதாவது ஐன் கலிமாவும் லாம் கலிமாவும் இரட்டிப்பாக்கப்பட்டு ஒரே எழுத்தாக வருவதாக பெற்றுக்கொள்வாய். பா, ரெண்டுமே ஒரே எழுத்து தானே, லாமு லாமு, காஃபு காஃபு. அப்ப தலீஃப் தானே இது. அதே போல இதுல ஐன் கலிமா இல்லத்து, அதையும் சொல்லுவாங்க பாருங்க. தம்மல் இன்னும் சிந்தி அல் இஸ்மைனில் ஹாமிச வ சாதிச, ஐந்தாவது ஆறாவது பெயர் சொல்லி சிந்தி. தரா, தர அப்படி சிந்தத்தானா நீ பார்ப்பாய். ஐன கிளைஹிமா, அவ்விரண்டு ஒவ்வொன்றுடைய ஐன்கலிமாவை நீ காண்பாய். ஹர்ஃப இல்லத்தில், இல்லத்துடைய எழுத்தாக காண்பாய். வஹாதா, இதுதான் என்னதா தல்ஹீஃபாக இருப்பதும், இந்த இரண்டும் இல்லத்தாக ஐன்கலிமா இல்லத்தாக இருப்பதும் தான் ஹுவ சபபு, அதுதான் காரணமாக இருக்கிறது. ஃபி பகாஇயா ஃபுஐலத், ஃபுஐலத்துடைய யா இந்த நசபி தொடர்பு படுத்தும் சமயத்தில் ஃபுஐலத்துன்னு போட்டாங்க, ஃபைலத்துன்னு வரணும். சரியா? ஃபைலத்துடைய யா மீதமாக இருப்பதிலே அதுதான் காரணமாக இருக்கிறது. இலஹாதிஹில் அஸ்மாயில் அர்பஅத்தி, இந்த நான்கு பேச்சொல்களின் பக்கம் தொடர்பு படுத்தும் சமயத்தில் ஃபைலத்துடைய யா மீதமாக இருப்பதிலே அதுதான் காரணமாக இருக்கிறது. அப்ப இதுல யா போக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த நாலுலையும் இந்த யா இதுல நசபு செய்யும் சமயத்தில் யா இருப்பதற்கு காரணம் இது தலீஃபா இருக்கிறது, இல்ல ஐன் கலிமா இல்லத்தான் இருப்பதுதான் காரணமாக இருக்கிறது. அண்ணா என்ன, நிச்சயமாக நாம் லவ் ஹதஃப்னா முலஅஃபை நாம் போக்கினோம் என்றால், அது தலீஃபாக்கப்பட்ட வார்த்தையில் நாம் போக்கினோம் என்றால், குல்னா இன்னும் நாம் கூறினோம் என்றால், ஜலலியுன் என்று கூறினோம் என்றால், லக்கான் இஜ்திமாஉல் மசலைனி, ஒன்று போல் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்து ஒன்று சேர்வது உண்டாகும். மஅல் யா இல் முஷத்தததி சகீலன், சத்து செய்யப்பட்ட யா சகீலாவாக இருக்கும் நிலையில் அந்த ஒன்று போல் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்து ஒன்று சேர்வதாக ஆகிவிடும். அப்புறம் சத்து செய்யப்பட்ட யா சகீலான, சகீலன் பாரம்னு அர்த்தம்.
பாரமாக தானே இருக்கு. சக்கீலா ஹஃபீஃபா நம்மளுக்கு தெரியும். ஷத்து செய்யப்பட்ட இருந்தா அது சக்கீலான்போம். ஷத்து இல்லாம சுக்கூன் இருந்தா அது ஹஃபீஃபா. அப்ப சக்கீலாக பாரமாக ஷத்து செய்யப்பட்ட யாவுடன் ஒன்று போல் ரெண்டு எழுத்து ஒன்று சேர்வதாக ஒன்று சேர்வது சக்கீலன் பாரமாக ஆகிவிடும். அப்ப கானவுடைய ஹபரா சக்கீலன் படிக்கணும். சரியா? இப்ப எப்படி படிக்கணும்? ஷத்து செய்யப்பட்ட யாவுடன் ஒன்றுபட்ட ரெண்டு எழுத்து ஒன்று சேர்வது பாரமாக ஆகிவிடும். அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஷத்து செய்யப்பட்ட யாவுடன் இப்படி ஒண்ணு சேர்றதுன்றது ஒரு மாதிரி பாரமா இருக்கும். அது ஜலலியும் சொல்றது ஒரு பாரம், ஜலீலியுன்றது லேசு. அப்ப இந்த பாரம் வரக்கூடாதுன்னு தான் என்ன செய்யலாம், அந்த யாவை போக்காம ஜலீலியுன்னே படிக்கிறோம். பொலோ ஹதப்னாஹா ஃபீமா ஐனுஹு ஹர்ஃபு இல்லத்தின். எதனுடைய ஐன் தெரியுமா? இல்லத்துடைய ஹர்ஃபா எழுத்தாக இருக்கின்றதோ அந்த ஒன்றிலே அந்த யாவை நாம் போக்கினோம் என்றால், பொக்குள்னா இன்னும் கூறினோம் என்றால், தவலியுன் என்று நாம் கூறினோம் என்றால், லஹ்தஜ்னா இலா இஹ்லாலில் வாவி, வாவை இஹ்லால் செய்வதின் பக்கம் நாம் தேவையாவோம். இப்ப ஏழால்னே படிக்கணும். ஏன்னா இது நம்ம பாடம் தனியா பார்த்துட்டு அப்படியே அரபியில மனப்பாடம் பண்ண சொன்னோம்ல. இப்ப வாவை ஏழால் செய்வதின் பக்கம் நாம் தேவையாவோம். எண்ணஹா ஏன்? எண்ணஹா என்ற நிச்சயமாக வாவாகிறது ஹரக்கத் பெற்று விட்டது. ஒமா கபலஹா அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று மஃப்தூஹுன் ஃபதஹ் செய்யப்பட்டதாக இருக்கின்றது. எனவே அந்த வாவை ஏலால் செய்வதின் பக்கம் நாம் தேவையாகும். தவணையுள்ள பாருங்க, வாவுக்கு ஹரக்கத் இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஃபதஹ் இருக்கு. அப்படி இருந்தா என்ன சட்டம்? அந்த வாவை அலிஃபா மாத்தணும்னு ஏழால படிச்சோம்ல, அப்ப அந்த சட்டம் வந்துடும். ஃபகுல்னா எனவே நாம் கூறுவோம் தாலியுன் என்று கூறுவோம். வஹாதா இந்த தாலியன் என்ற வார்த்தை யுபீதுனா நம்மை தூரமாக்குகிறது, கசீரன் அதிகமாக தூரமாக்குகிறது, அந்சூரத்தில் மன்சூபிலிகியுடைய தோற்றத்தை விட அதிகமாக தூரமாக்குகிறது. அப்ப அந்த தோற்றத்தை விட்டு ரொம்ப தூரமாக்குகிறது. ஏன் மன்சூப் இலிஹி, இதான் மன்சூப் இலிஹி. இந்த யார் செஞ்சுச்சுன்னா மன்சூப். ஓகேவா? இப்ப மன்சூப் இலிஹின்றது தவீல, தாலியுன்றதும் இது ஒரே மாதிரியா இருக்கு. ரெண்டு தோற்றமே மாறி போயிடுச்சுல, தவீலத்தும் தாலியும். அப்ப இந்த தாலி என்ற தோற்றம் தவீலத் என்ற தோற்றத்தை விட்டு ரொம்ப தூரமாக்குது. சரியா? வைதா அம்மல் தல் அஸ்மா அல் ஊலா ஃபி தாயிஃபத்திபா. இரண்டாவது பகுதியிலே உள்ள முதல் பெயர்ச்சொல்களை நீ சிந்தித்தாயானால் ராய்தஹா அந்த பெயர்ச்சொல்களை நீ பெற்றுக்கொள்வாய். அல் அவஸ்னி ஃபுஐலத்தின் என்ற வசனின் பிரகாரம் பெற்றுக்கொள்வாய். வைதா ரஜஅத இலைஹா பாத நசபி தொடர்பு படுத்திய பிறகு அந்த இஸ்முகளின் பக்கம் நீ திரும்பி பார்த்தாயானால் வஜத்த நீ பெற்றுக்கொள்வாய். அன்ன யா ஃபுஐலத அந்த ஃபுஐலத் என்ற வசனின் அந்த ஃபுஐலத் என்ற வசனின் யாவாகிறது. சரி, அப்ப ஃபுஐலத்தும் அப்ப இந்த பிராக்கெட் வந்து அப்படியே படிங்க, இல்லாட்டி சேர்த்து கூட படிக்கலாம். ஃபுஐலத் என்ற அன்ன யா ஃபுஐலத்தின் ஃபுஐலத் என்ற அந்த வஸ்னின் யாவாகிறது நிச்சயமாக ஹுதிஃபத் அது போக்கப்பட்டுள்ளது. ஃபில் மிசாலைனில் அவ்வளைனி முதல் ரெண்டு உதாரணத்திலே போக்கப்பட்டுள்ளது. கமா ஹுதிஃபத் மின் ஃபைலத்திலே போக்கப்பட்ட ஒன்றை போலவே முதல் ரெண்டு உதாரணத்திலே போக்கப்பட்டுள்ளது. பாருங்க, ரெண்டாவது பகுதியில நம்ம பார்த்தோம்னா ஃபுஐலத் வஸ்ன்ல இருக்கும். அதே போல ஃபுஐலத்துக்கு அப்புறம் என்னது, அது நெசபு செஞ்ச அந்த இது பார்த்தோம்னா அதுல யா போக்கப்பட்டிருக்கு. இதுல எப்படி யா போக்கணுமோ, ஃபைலத்துல எப்படி யாவை போக்கணுமோ அதே போல இதுலயும் யாவை போக்கப்பட்டு நம்ம பாக்குறோம். முதல் ரெண்டுல மட்டும், அடுத்தல என்ன செய்யற போக்கப்படல யா யா இருக்குல்ல இதுலலாம். அப்ப இதுல முதல் ரெண்டுல மட்டும் போக்கப்பட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். சரியா? அதுதான் இங்க சொல்றாங்க. வஜத்த அன்னஹா பக்கியத் ஃபில் மிசாலைனி சாலிசி வர்ராபிஹி. இன்னும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். நிச்சயமாக அந்த யாவாகிறது பக்கியத் மீதமாக இருக்கிறது. மூன்றாவது இன்னும் நான்காவது உதாரணத்திலே மீதமாக இருப்பதாக நீ பெற்றுக்கொள்வாய். என்னஹுமா ஏனென்றால் நிச்சயமாக அந்த ரெண்டு பேச்சொல்களும் முலாஃப் ஆகி இருக்கின்றது. இதுவும் அரபியிலே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். முலாஃப்னா ஐந்து தனியும் என்னவாக இருப்பது, ஒரே எழுத்தாக இருப்பது. அப்ப இரண்டும் என்னவாக இருக்கிறது, முலாஃப் ஆகி இருக்கிறது. கமா பக்கியத் யா ஃபஈலத்தின் ஃபீஹிமா அந்த முலாஃபான ரெண்டு வார்த்தையிலே அந்த ஃபைலத்துடைய யா மீதமானதை போல இதுலயும் என்னவாக இருக்கின்றது, மீதமாக இருக்கின்றது. இப்போ ஃபைலத்துல முலாஃப் ஆனதுலே யா மீதமா இருந்துச்சா, அதே போல ஃபைலத்துன்றையும் முலாஃப்ல அந்த யா என்னவாக இருக்கு, மீதமா இருக்கு. ஒரே காரணம் தான், என்னது, அந்த யாவை போக்கிட்டோம்னா பாரமா மாறிடும். என்னது, அந்த தலீஃபுடைய ஒன்று போல இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்து சேர்ந்து வந்து உமமி உமமியுன் அப்படின்னு ஒண்ணு சேர்றதுன்றது ஒரு மாதிரி பாரமா மாறிடும். அதனாலதான். சரியா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, ஆஹ் வராய்த இன்னும் நீ காண்பாய் அன்னஹா ஹுதிஃபத் ஃபில் மிசாலினில் ஹாமிசி வசாதிசி. ஐந்தாவது இன்னும் ஆறாவது உதாரணத்திலே நிச்சயமாக அந்த யா போக்கப்பட்டதாக நீ காண்பாய். அன்ன ஐன கிளைஹிமா
அந்த ரெண்டு இஸ்முகளின் ஒவ்வொன்றுடைய நிச்சயமாக அந்த ரெண்டு இஸ்முகளின் ஒவ்வொன்றுடைய ஐன்கலிமாவாகிறது ஹர்ஃபு இல்லத்தின் இல்லத்துடைய ஹர்ஃபாக இருப்பதுடன் ஐந்தாவது ஆறாவது உதாரணத்திலே அந்த யா போக்கப்பட்டதாக நீ காண்பாய். وهذا هو الموضع الذي يختلف فيه المنسوب إلى فعيلة والمنسوب إلى فعيلة. ஃபுஐலத்தின் பக்கம் நசப தொடர்பு படுத்துவ வார்த்தைக்கு மத்தியிலும் ஃபைலத் என்பதின் பக்கம் தொடர்பு படுத்தப்படும் வார்த்தைக்கு மத்தியிலும் எதிலே வேறுபாடு இருக்குமோ அத்தகைய இடமாக இந்த இடம் இருக்கின்றது. அப்ப இந்த இடம் தான் ரெண்டுத்துக்கும் மாறும் வேறுபாடு. தவீலத்து ஃபைலத்துல ஐன்கலிமா இல்லத்தா இருக்கிறது, ஃபுஐலத்துல ஐன்கலிமா இல்லத்தா இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலதான் என்ன இருக்கு வேறுபாடு இருக்கு. ஏன் மத்ததெல்லாம் ஒரே சட்டம், இதுல யாவ போக்கணும் இதுலயும் யாவ போக்கணும், இதுல யாவ போக்கல இதுலயும் யாவ போக்கல. இந்த இடத்துலதான் இஃப்திலாஃப் இல்ல, ரெண்டுத்துலயும் வேறுபாடு இல்ல, இதுக்கு ஒரே சட்டம். இதுதான் இந்த இடம்தான் வேறுபாடு இருக்கின்றது. ஃபைலத்துல நம்ம சேர்க்க வார்த்தைக்கும் ஃபைலத்துல யா களிமா இல்லத்தா இருந்தா ஐன்கலிமா இல்லத்தா இருந்தா ஃபைலத்துல ஐன்கலிமா இல்லத்தா இருந்தா அதுல நெசவு செய்யறதுக்கு ரெண்டு வார்த்தைக்கு மத்தியில என்ன இருக்கு வேறுபாடு இருக்குதுன்றாங்க. சரியா? இங்க சொல்றாங்க பாத்தீங்களா, ஃபுஐலத்தின் பக்கம் மன்சூபு, அதே போல ஃபைலத்தின் பக்கம் மன்சூபு. ரெண்டு வார்த்தையும் எதிலே வேறுபடுமோ அந்த ரெண்டு மன்சூபம் ஃபுஐலத்தின் பக்கம் நெசவு செய்யப்பட்ட வார்த்தையும் ஃபைலத்தின் பக்கம் நெசவு செய்யப்பட்ட வார்த்தையும் எதிலே வேறுபடுமோ அத்தகைய இடமாக இந்த இடம்தான் இருக்கின்றது. ரெண்டுத்துக்கும் வேற வேற சட்டம். இப்போ சபபு காரணமாகிறது ஃபிதாலிக்க. இதிலே காரணம் இருக்கிறது. இந்த வேறுபாட்டிலே உள்ள காரணம் என்ன? அன்ன யா ஃபுஐலத்தின் ஃபுஐலத்துடைய யா நிச்சயமாக அந்த ஃபுஐலத்துடைய யாவாகிறது பக்கியத் மீதமாக இருக்கிறது. ஃபுஐலத்துடைய யா மீதமாக இருக்கு இல்லையா? அன்ன ஹதுஃபஹா ஏனென்றால் நிச்சயமாக அந்த யாவை போக்குவதாகிறது. இஸ்ததஆ அலாலன் அது ஃபைலத்துன்னு படிக்கணும். இங்க தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ஃபைலத்து என்னது இங்க வரணும். சரியா? இப்ப ஃபைலத்துடைய யா மீதமாக இருக்கிறது இல்லை என்ன ஹதுஃபஹா ஏனென்றால் அந்த யாவை போக்குவதாகிறது. இஸ்ததிஇ தேடும் ஏலாலன் ஏலாலை தேடும் யுபஇதுஹா அன் சூரத்தில் மன்சூபிலிஹி மன்சூபிலிஹின் தோற்றத்தை விட்டும் அந்த ஃபைலத்தை தூரமாக்குமே அத்தகைய ஏலாலை தேடும். அப்ப அந்த போக்குறதுன்றது இங்க படிச்சோம்ல ஃபைலத்துல அது போக்கணும்னா என்னவாயிரும் தவலின்னு மாறிடும். அந்த யாவ போக்கு தவீலால அந்த யாவ போக்குனா தவலின்னு மாறிடும். அதானே? அப்ப இதை போக்குறதுன்றது ஏழாலின் பக்கம் தேடி தாலின்னு மாறும். ஏன்? வாவுக்கு ஃபத்துஹ் அதுக்கு முன்னாடி ஃபத்துஹ், அதனால அது ஏழாலை தேடும்ன்றாங்க. இங்க ஃபைலத்துன்னு வரணும். அந்த ஃபைலத்தோட யா இருக்குல்ல அது மீதமா இருக்கு. ஏன்? அதை போக்கணும்னா அது ஏழால தேடும். அது ஏழால தேடிச்சுன்னா அது என்ன செய்யும்? மன்சூபிலிகியுடைய தோற்றத்தை விட தூரமாக்கும். மன்சூபிலிகினா இதுதான் மன்சூபிலிகி. யாவை சேர்த்துட்டோம்னா அது மன்சூபு. இப்ப தாலின்னு வரும், அது தவீலான்னு இது. இப்ப தாலி தவீலா தூரம் ஆயிடுச்சுல. இப்ப அது போக்குறதுன்றது இந்த யாவை போக்குறதுன்றது தாலின்னு மாறி இந்த மன்சூபிலியுடைய தோற்றத்தை விட்டு அது ரொம்ப தூரமாக்கும்ன்றாங்க. சரியா? அதான் சொல்றாங்க ஃபைலத்துடைய யாவாகிறது பக்கியத் மீதமாகிறது. என்ன ஹதுஃபஹா ஏனென்றால் நிச்சயமாக அந்த யாவை போக்குவது எஸ்ததிஇ தேடும் ஏலாலன் ஏலாலை தேடும் யுபஇதுஹா அந்த ஃபைலத்தை தூரமாக்குமே அந்த சூரத்தின் மன்சூபிலிகியுடைய தோற்றத்தை விட்டும் அதை தூரமாக்குமே அத்தகைய ஏலாலை தேடும். அம்மா யா ஃபுஐலத் ஃபுஐலத்தின் ஃபுஐலத்துடைய யாவாகிறது ஃபலா யுஅத்தி ஹதுஃபுஹா அதனை போக்குவது அந்த யாவை போக்குவது அது நிறைவேற்றாது இலா சேர்க்காது கொண்டு சேர்க்காது இலா ஏலானின் பக்கம் கொண்டு சேர்க்காது. ஏன்? இங்க நம்ம யாவை போக்கணும்னா இப்போ உயனின்னு படிச்சோம்னா இது இல்ல அது ஏழால தேடாது. ஏன்? யாவுக்கு ஃபத்தஹ் அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தாதான் ஏழாளுடைய சட்டம் வரும். ஆனா இங்க யாவுக்கு ஃபத்தஹ் அதுக்கு முன்னாடி லம்மு தானே இருக்கு, அதனால ஏழாளுடைய சட்டம் வராது. இங்கதான் என்னது வாவுக்கு ஃபத்தஹ் அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் ஏழால தேடுது. இங்க லம்மு இருக்கனால அது ஏழால தேடாது. அதான் சொல்றாங்க ஏழாலின் பக்கம் அது இப்போ அந்த யாவை போக்குவது ஏழாலின் பக்கம் கொண்டு சேர்க்காது. ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஃபுஐலத்துடைய ஃபா கலிமாவாகிறது மத்மூமத்தும் லம்மு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இப்போ ஃபா கலிமாவுக்கு என்ன இருக்கு? லம்மு தானே. அதனால அது எதன் பக்கம் கொண்டு சேர்க்காது? ஏழாலின் பக்கம் கொண்டு சேர்க்காது. அதனால தாராளமா என்ன செய்யலாம்? இங்க யாவை போக்கலாம், இங்க யாவை போக்குனாதான் பிரச்சனை வரும், ஏழால் சட்டம் வரும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வாருங்கள் காயிதாவை படிப்போமா? அல் கவாயிது சட்டங்கள் 223வது சட்டம் என்ன சொல்றாங்க? இதா நுசிபைலா இஸ்மின் ஒரு அலா ஃபைலத்தின் ஃபைலத்தின் வஸ்னின் பிரகாரம் உள்ள ஒரு பெயர்ச்சொல்லின் பக்கம் இணைக்கப்பட்டால் தொடர்பு படுத்தப்பட்டால் ஃபைன்கான முஆஃபாக இருந்தாலோ ஐன்கலிமா இல்லத்தாக்கப்பட்டதாக இருந்தாலோ ஹுதிஃபத் மின்ஹு தாஉ அந்த இஸ்மில் இருந்து தா போக்கப்படும் லைஸ கைரு மட்டும்
அந்த தா மட்டும் போக்கப்படும் அர்த்தம். தைனிசுடைய தா மட்டும் போக்கப்படும். அப்ப ஜலீலத்துனா இந்த தாவை மட்டும் போக்கிட்டு ஜலீலின்னு படிக்கணும். சரியா? அப்ப கவீமத்துனா அந்த தாவை மட்டும் போக்கிட்டு கவீமியி அப்படின்னு படிக்கணும். இன்கான சஹீஹல் ஐனி ஐன் கலிமா சிஹத்தான எழுத்தாக ஆகியிருந்தால், இப்ப இல்லத்துனா வாவ் அலிஃப் யா இல்லத்து அப்படி ஐன் கலிமா அப்படி இருந்துச்சுன்னா தாவை மட்டும் போக்கணும். லைசரேனா ஃபக்கத்துன்னு அர்த்தம். சரியா? அப்படி இல்லாம வாவு அலிஃபியா இல்லாம சஹீஹாக இருந்தால், ஐன் கலிமா சஹீஹாக இருந்தால், கைர முல்லாஃபின் முல்லாஃப் இல்லாமல் இருந்தால், முல்லாஃப்னா ஐன் கலிமா லாம் கலிமா ஒரே எழுத்தாக இல்லாமல் இருந்தால், குதிஃபம் அத்தாஹி தாவுடன் போக்கப்படும். அந்த தைனிஸுடைய தாவுடன் போக்கப்படும். யா ஊ ஃபைலத்தின் ஃபைலத்துடைய யாவும் போக்கப்படும். தைனிஸுடைய யாவுடன் தாவும் போக்கப்படும். அதோட இந்த யாவும் என்ன செய்யப்படும்? போக்கப்படும். ஃபுதிஹல் ஹர்ஃபு சானி இரண்டாவது இடத்துக்கு ஃபதஹ் செய்யப்படும். அப்ப ஹனீஃபால அந்த யாவும் போக்கிறோம், அந்த தாவியும் போக்கிறோம். அதுக்கு ஐன் கலிமா ரெண்டாவது எழுத்து நூன்ல அதுக்கு ஃபதஹ் கொடுக்கப்படும். ஹனஃபின்னு மாறிடும். அப்புறம் 224வது சட்டம் பாருங்க. இதா நுசிப இலா இஸ்மின் அலா ஃபுஐலத்தின் ஃபுஐலத் என்ற வசனின் பிரகாரம் உள்ள ஒரு பேச்சொலின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டால் ஃபைன் கால முலாஃபன் அது முலாஃபாக ஆகியிருந்தால் அந்த அந்த இஸ்மு ஃபுஐலத் என்ற வசனில் இருக்கக்கூடிய அந்த இஸ்மு முலாஃபாக ஆகியிருந்தால் ரெண்டு ஐன்களிமா லாம் களிமா ஒன்றாக ஒரே எழுத்தாக ஒன்று போல் இருக்கக்கூடிய எழுத்தாக ஆகியிருந்தால் ஹுதிஃபத் மின் ஹு தா உ அதிலிருந்து தாய்னிசுடைய தா மட்டும் லைஸ கைரு அது தாவுடைய தா மட்டும் அந்த இஸ்மில் இருந்து அந்த தா மட்டும் தைனசுடைய தா மட்டும் போக்கப்படும். இல்லம் யக்குன் முலாஃபன் அந்த ஃபுஐலத் என்ற வசனின் பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த இஸ்மு முலாஃபாக ஆகியில்லை என்றால் சுதிஃப மஅத்தாஹி தைனசுடைய தாவுடன் போக்கப்படும். யா உ ஃபுஐலத்தின் ஃபுஐலத்துடைய யாவும் போக்கப்படும். அப்ப அதையும் போக்கி என்ன செய்வோம்? நம்ம சொல்லணும். ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? போக்கிடணும். சரியா? அப்ப முலாஃபா இருந்தா என்னது? தைனசுடைய தாவை மட்டும் போக்கணும். முலாஃபா இல்லைன்னா என்னது? யாவையும் போக்கணும், அது தைனீசுடைய தாவையும் போக்கி நம்ம சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடம் முழுவதுமாக முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை தொடர்ந்து காண்போம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.